எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஏப்ரல் 19 மற்றும் 20 இந்த 2 தினங்களுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஏப்ரல் 18ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு கொஷனுக்கும் ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் இப்போ ரிவிஷன். ஃபஸ்ட்டு கொஷின், மாநிலங்களவை துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ஹரிவன்ஸ். ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2016ஆம் ஆண்டு. ரீட் ஹேஸ்டிங்ஸ் கீழ்கண்ட எந்த ஓடிடி தளத்தின் இணை நிறுவனர்? ஆன்சர் நெட்ஃப்ளிக்ஸ். ஒரு நாட்டின் பொருட்கள் மற்றும் சேவைகளின் இறக்குமதி மதிப்பு அதன் ஏற்றுமதி மதிப்பை விட அதிகமாக இருப்பது என்ன? ஆன்சர் நடப்பு கணக்கு பற்றாக்குறை. சர்வதேச நிதியத்தின் பெரிய பொருளாதார நாடுகளின் தரவரிசையில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் 6ஆம் இடம். உலகளாவிய இயற்கை நிதியத்தின் தேசிய விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் என் அலிம் யூசுப். ஆசியாவின் பணக்கார பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ளவர் யார்? ஆன்சர் கௌதம் அதானி. மகளிர் இடஒதுக்கீடு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 2023ஆம் ஆண்டு. உலக பாரம்பரிய தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஏப்ரல் 18ஆம் தேதி. ஏப்ரல் 19 and 20 டுடே கரண்ட் அஃபேர்ஸ். அதுக்கு முன்னாடி இப்போது திருக்குறள் பொறையுடைமை அதிகாரத்தில் திருக்குறள் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கவனிங்க. இப்போ 8வது திருக்குறள் பொறையுடைமையில், மிகுதியான் மிக்கவை செய்தாரை தான்தம் தகுதியான் வென்றுவிடல். மிகுதியான் அப்படின்னா என்னென்னா செருக்கினால். செருக்கு அப்படின்னா என்னென்னா இப்போது திமிர்னால அல்லது அகம்பாவத்தினால ஒரு தீமையை நமக்கு விளைவிச்சிட்டாங்க ஒருத்தர். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா அந்த விஷயத்த நம்மளுடைய தகுதி மூலமாக அதை வென்று விடணும்னு சொல்கிறாங்க. தகுதிங்கிறது இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா பொறுமை. பொறுமை அப்படிங்கிற உங்களுடைய நல்ல பண்பு, உங்களுடைய அந்த நல்ல தகுதினால அந்த அவருடைய தீமையை நீங்கள் வென்று விடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவருக்கு எந்த ஒரு தீமையும் நீங்கள் செய்யாமல் பொறுமையோடு இருந்தீங்க அப்படின்னா அதுவே ஒரு வெற்றி தான் அப்படிங்கிற மாதிரி இதை மென்ஷன் பண்ணுறாங்க. மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாழ்ந்தம் தகுதியான் வென்றுவிடல். சரி, இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸ்டேட் அண்ட் ஸ்கீம். இந்தியாவின் முதல் அதிநவீன 3D கண்ணாடி சிப் பேக்கேஜிங் ஆலை எங்கு அமைக்கப்படுகிறது? ஆன்சர் புவனேஸ்வரத்தில். ஸோ ஒடிசாவில் தான் இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம் அதிநவீன 3D கண்ணாடி சிப் பேக்கேஜிங் ஆலை அப்படிங்கிறது அமைக்கிறாங்க. ஸோ அதுக்கு இப்போது அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் மோகன் சரண்மார்ச்சி, அப்புறம் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், இவங்க 2 பேரும் அடிக்கல் நாட்டியிருக்காங்க இந்த ஆலை அமைக்கிறதுக்கு. செமிகண்டக்டர் உற்பத்தியில் கடைசி ஸ்டேஜ் அப்படிங்கிறது இந்த சிப் பேக்கேஜிங் தான். இப்போ இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம் அதிநவீன 3D கண்ணாடி சிப் பேக்கேஜிங் ஆலை அப்படிங்கிறது ஒடிசாவில் புவனேஸ்வரத்தில் அமைக்கிறதுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு. இது 1943 கோடி செலவில் அமைக்கிறாங்க. செமிகண்டக்டர் அப்படின்னா என்னன்னு பார்த்துருப்போம். பகுதி அளவு மின்சாரத்தை கடத்தக்கூடிய பொருளை தான் நம்ம செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்கிறோம். பகுதி அளவு மின்சாரத்தை கடத்தும், பகுதி அளவு கடத்தாது. இதுவே நீங்கள் மின் கடத்தி அப்படின்னா அது மின்சாரத்தை முழுமையாக கடத்தக்கூடியது தான் மின் கடத்தின்னு சொல்கிறோம், கண்டக்டர் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி கடத்தாத மின்சாரத்தை கடத்தாத பொருட்கள் அப்படிங்கிறது ஃபுல்லாகவே ரப்பர் இந்த மாதிரி பொருட்கள்லாம் மின்சாரத்தை கடத்தாது. ஆனால் செமிகண்டக்டர் பகுதி அளவு கடத்தவும் செய்யும், பகுதி அளவு மின்சாரத்தை கடத்தாமையும் இருக்கும். ஸோ இது ஒரு ஸ்விட்ச் மாதிரி செயல்படும் செமிகண்டக்டர் அப்படிங்கிறது. ஸோ அதனால தான் இதை நிறையா பொருட்களில் நம்ம யூஸ் பண்ணுறோம். மொபைல் ஃபோன், கணினி, இந்த மாதிரி நிறையா மின்சார பொருட்கள்லாம் நம்ம செமிகண்டக்டர் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். இந்த செமிகண்டக்டரை இப்போ மொபைல் ஃபோன் எடுத்துக்கிட்டோம்னா மொபைல் ஃபோனில் ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும். அது மேலே தானே செமிகண்டக்டரை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த பிளாட்ஃபார்மை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா அந்த சிப் பேக்கேஜிங் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி பிளாஸ்டிக்கில் இருக்கும். பிளாஸ்டிக்கில் இருக்கும்போது இப்போ நம்ம நிறையா ஃபீச்சர்ஸ்க்கு செமிகண்டக்டரை நம்ம யூஸ் பண்ணுறதுனால அது ஹீட் ஆகும் செமிகண்டக்டர். ஸோ அப்போது அந்த ஹீட் ஆகும்போது அந்த பிளாஸ்டிக் அப்படிங்கிறது எப்போதுமே அதிக ஹீட்டுக்கு பிளாஸ்டிக் விரிவடையும் இல்லையா, உருக ஆரம்பித்து விரிவடையும் இல்லையா, அதனால அது ப்ராப்பராக ஒர்க் ஆகாமல் ஃபோன்லாம் பார்த்திங்கன்னா ஓவர் ஹீட் ஆகிடுச்சுன்னா ஹேங் ஆயிரும். அந்த மாதிரி இல்லாமல் கிளாஸ் யூஸ் பண்ண போகிறாங்க இந்த பிளாட்ஃபார்முக்கு. அது மேலே தான் செமிகண்டக்டர் வைக்க போகிறாங்க. ஸோ அதுவும் 3D கண்ணாடி சிப் பேக்கேஜிங் அப்படிங்கிறது செய்ய போகிறாங்க. ஸோ அதுக்கான ஆலைக்கு தான் இப்போ புவனேஸ்வரத்தில் அடிக்கல் நாட்டியிருக்காங்க. ரீசன் நியூஸ். இந்தியாவுடைய முதல் தனியார் செமிகண்டக்டர் ஆலை அப்படிங்கிறது கர்னூலில் அமைச்சிருக்காங்க. முதல் குவாண்டம் கம்ப்யூட்டிங் கிராமம் ஆந்திராவில் அமைக்கிறாங்க. நம்ம நாட்டுடைய முதல் செயற்கை நுண்ணறிவு பல்கலைக்கழகம் எதுனா மகாராஷ்டிராவில் அமைக்கப்படுது. முதன்முறையாக சுரங்க சுற்றுலாத்தலம் ஜார்க்கண்டில் அமைக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் சயின்ஸ் அண்ட் டெக்கு.
G20 செயற்கைக்கோள் எந்த ஆண்டு விண்ணில் செலுத்தப்பட உள்ளது? ஆன்சர் 2027. ஸோ G20 செயற்கைக்கோள் அப்படிங்கிறது G20 நாடுகள் இருக்கு இல்லையா, 21 மெம்பர்ஸ் உள்ள G20 கூட்டமைப்பு. ஸோ அதோடைய பயன்பாட்டுக்காக இப்போது 2027 G20 சேட்டலைட்டில் லான்ச் பண்ண போகிறது தான் இஸ்ரோடைய தலைவர் வி நாராயணன் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது G20 நாடுகளோட பயன்பாட்டுக்காகன்னு பார்க்குறோம். அதாவது பார்த்திங்கன்னா பருவநிலை, அப்புறம் காற்று மாசுபாடு, தட்ப வெப்பநிலை இதெல்லாம் கண்காணிக்கிறதுக்காக தான் G20 செயற்கைக்கோள் அனுப்ப போகிறாங்க. நம்ம இஸ்ரோ பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஒரே ராக்கெட்டில் நம்ம எந்த ஒரு மோதலுமே பண்ணாமல், எந்த ஒரு ஆக்சிடெண்ட்டும் இல்லாமல் 100க்கும் அதிகமான, அதாவது 104 செயற்கைக்கோள்களை விண்ணில் நிலைநிறுத்திய முதல் நாடு அப்படிங்கிற சாதனையை இந்தியா வந்து படைச்சிருக்கு. அதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. G20 1999 செப்டம்பர் 26 தொடங்கப்பட்டது. இது 18வது மாநாடு, உச்சி மாநாடு 2023 இந்தியாவில் நடந்திருக்கும், புதுடெல்லியில். அதுக்கப்புறம் 2024 பிரேசில், 2025 போன வருஷம் வந்து தென்னாப்பிரிக்காவில் நடந்துச்சு. இந்த வருஷம் வந்து அமெரிக்காவில் 21வது G20 மாநாடு அப்படிங்கிறது நடக்கும். இந்த 18வது உச்சி மாநாடு நடந்துச்சுல இந்தியாவில். ஸோ அதில் தான் G20யில் 21வது உறுப்பினராக ஆப்ரிக்கன் யூனியன், அதாவது ஆப்பிரிக்க ஒன்றியமானது 21வது மெம்பராக சேர்த்துருப்பாங்க. ஆப்பிரிக்க ஒன்றியம் அப்படிங்கிறது 55 நாடுகளை கொண்ட கூட்டமைப்பு. ஸோ 21 உறுப்பு நாடுகள்னு சொல்லி பார்க்குறோம். அதில் ஒன்று ஆப்பிரிக்க ஒன்றியம். மற்றதெல்லாம் பார்த்தோம்னா சவுதி அரேபியா, துருக்கி, ஆஸ்திரேலியா, ரஷ்யா, தென்னாப்பிரிக்கா, மெக்சிகோ, அர்ஜென்டினா, ஜெர்மனி, இந்தியா, கனடா, ஜப்பான், இங்கிலாந்து, இத்தாலி, சீனா, அப்புறம் யூரோப் யூனியன், இந்தோனேஷியா, அமெரிக்கா, பிரேசில், கனடா, இத்தாலி, தென்கொரியா, ஃப்ரான்ஸ். இந்த நாடுகள்லாம் உறுப்பு நாடுகள். அடுத்து 2040 நிலவுக்கு விண்வெளி வீரர்கள் அனுப்புறதுக்கு திட்டமிட்டிருக்கோம். அதே மாதிரி விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்புவதற்காக நம்ம ஒரு திட்டம் மேற்கொள்கிறோம். அது என்ன திட்டம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின், எல்லாருமே ஆன்சர் பண்ணலாம். அடுத்து சமுத்திராயன். சமுத்திராயன் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போது இதோ விண்வெளிக்கு நம்ம மனிதர்களை அனுப்புகிறோம். அதே மாதிரி சமுத்திராயன் அப்படிங்கிறது ஆழ்கடலுக்குள்ளே, அதிக அழுத்தம் உள்ள ஆழ்கடலுக்குள்ளே மனிதர்கள் அனுப்பி அங்கே உள்ள ரிசோர்ஸை வந்து ஆய்வு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ சமுத்திராயன் திட்டம். இதுக்காக மத்ஸ்யா 6000 அப்படிங்கிற ஒரு வாகனம், ஆய்வு வாகனமும் உருவாக்கப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். இப்போ இந்த ஆழ்கடல் ஆய்வுக்காக உயர் அழுத்தத்தை தாங்கக்கூடிய 100 மில்லிமீட்டர் பருமனோட 2.2 மீட்டர் சுற்றளவோட டைட்டானியம் கலனை வந்து உருவாக்கக்கூடிய பணியையுமே இஸ்ரோ மேற்கொள்வதாக தெரிவிச்சிருக்காங்க. இஸ்ரோ வந்து 1969 ஆகஸ்ட் 15 தொடங்கப்பட்டது. ஹெட் குவார்ட்டர் வந்து பெங்களூரில் இருக்குது. அடுத்ததாக சயின்ஸ் அண்ட் டெக்கு. டிஜிட்டல் கைது மோசடியை தடுக்க சிபிஐ சார்பில் டேஷ் பெயரில் சேட்பாட் வசதி தொடங்கப்பட்டுள்ளது. ஆன்சர் அபய். அதாவது பார்த்திங்கன்னா டிஜிட்டல் கைது அப்படின்னா என்ன? இப்போது கைதுனா நம்ம அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா பிடிச்ச ஜெயிலில் போடுறது நம்ம பார்ப்போம். அது என்ன டிஜிட்டல் கைது அப்படின்னா, இப்போது இது மோசடி, இது ஒரு மோசடி இப்போ நடக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கொரியர் சர்வீஸ் வந்து ஒருத்தவங்க அனுப்பியிருக்கேன். நான் வந்து ஒரு ஆளுக்கு அனுப்பியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கால் வரும் நமக்கு. கால் வந்து என்ன, நீங்கள் அனுப்பின கொரியர் சர்வீஸில் ட்ரக்கை வந்து நீங்கள் சப்ளை பண்ணியிருக்கீங்க, ட்ரக்கை அனுப்பியிருக்கீங்க, இல்லைனா இல்லீகலாக ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கால் பண்ணி, இதனால் உங்களுக்கு நீங்கள் 24/7 டிஜிட்டல் அரெஸ்ட்டில் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. செட்டப்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே போலீஸ் செட்டப்பு, அதே மாதிரி சிபிஐ ஆஃபீஸர் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி பேக்ரவுண்டு, அதே மாதிரி ஃபுல் பேக்ரவுண்டில் வீடியோ கால்லாம் பண்ணி நம்மகிட்ட பேசுவாங்க. நம்ம ஃபுல்லாகவே நம்புகிற மாதிரி எல்லாமே இருக்கும். நம்மளும் நம்பிடுவோம். டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ என்ன பண்ணுவோன்னா 24/7 வந்து எதுவுமே அந்த ஸ்க்ரீன்லேயே தான் நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும். வேறு எதுவும் பண்ண முடியாது. டிஜிட்டலி அரெஸ்ட் பண்ண மாதிரி அந்த இதை பார்க்கும்போது வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் விடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ வெரிஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் உள்ள மணியை வந்து இந்த ஒரு அக்கௌண்ட் நம்பர் கொடுத்து அந்த நம்பருக்கு, ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்து அந்த நம்பருக்கு அனுப்ப சொல்லுவாங்க. அனுப்பிட்டீங்க. இப்போ 5 lakh 1 crore அந்த மாதிரிலாம் மோசடி நடந்திருக்கு இந்த டிஜிட்டல் அரெஸ்ட்டில். அப்படி அனுப்புனதுக்கப்புறமா எந்த ஒரு தடையுமே இல்லாமல் அவங்க அப்படியே அந்த மணியை வந்து எடுத்துகிட்டு அவங்க அவ்வளோதான் போயிடுவாங்க. நம்மளோட காசு போயிடும். அதுதான் டிஜிட்டல் அரெஸ்ட். இந்த மாதிரி ஆர்பிஐயில் ஒர்க் பண்ண ஓய்வு பெற்ற ஒரு ஆஃபீஸருக்கே இந்த மாதிரி மோசடி நடந்திருக்கு. நிறைய பேருக்கு இந்த மாதிரி மோசடி நடந்திருக்கு. அந்த மாதிரி டிஜிட்டல் கைது மோசடி நடக்குது இல்லையா, அதை தடுக்கிறதுக்காக சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், அதாவது மத்திய புலனாய்வு பணியகம் சார்பில் அபாய் அப்படிங்கிற ஒரு சேட்பாட்டை வந்து தொடங்கியிருக்காங்க. இந்த சேட்பாட்டில் இந்த மோசடி தொடர்பாக ஏதாவது டவுட் இருக்குது, சந்தேகங்களை வந்து கேட்டு தெளிவான பதில்களை நம்ம பெற்றுக்கொள்வதற்காக இதை தொடங்கி வச்சுருக்காங்க.
இதை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் அவர்கள் தான் தொடங்கி வச்சுருக்காங்க. இந்த சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் பற்றி பார்த்தோன்னா, இதோட ஹெட் குவார்ட்டர் நியூ டெல்லி. இது எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 1963 ஏப்ரல் 1 தொடங்கப்பட்டிருக்கு. ரீசன் நியூஸ், புற்றுநோய் தரவு பிரத்யேக இணையதளம். இது தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட பிரத்யேக இணையதளம் வந்து டிஎன் கிரெஸ்ட்டு. அப்புறம் இந்தியாவுடைய புதிய தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு கொள்கை பிரஹார் அப்படிங்கிற கொள்கையை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 7 தூண்களை கொண்டது அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். இதை உள்துறை அமைச்சகம் தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம் பயங்கரவாத எதிர்ப்பு கொள்கை அப்படிங்கிறது இந்த பிரஹார். அடுத்து ஏஎஸ்சி அர்ஜுன் அப்படிங்கிறது இந்திய ரயில்வேல அறிமுகப்படுத்தப்பட்ட மனித வடிவ ரோபோ. மோசடி அழைப்புகளை சம்மந்தமாக நீங்கள் புகார் அளிக்கிறதுக்காக ட்ராய் சார்பில் டு நாட் டிஸ்டர்ப் அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நேஷ்னல் கரண்ட் அஃபேர்ஸ், ஓய்வூதிய நிதியில் அந்நிய நேரடி முதலீட்டு வரம்பு எத்தனை சதவீதமாக உள்ளது? ஆன்சர் 49%. ஸோ இப்போ ரீசனாக பார்த்துருப்போம், காப்பீடில் பார்த்திங்கன்னா 74% வந்து அந்நிய நேரடி முதலீடு அலோவ் பண்ணியிருந்தாங்க. அதை 100% இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக மசோதா கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டதுன்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். அந்த மாதிரி இப்போது ஓய்வூதியத்தில் எஃப்டிஐ, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். எஃப்டிஐ அப்படின்னா வெளிநாட்டை சேர்ந்த ஒரு நிறுவனமோ அல்லது தனிநபரோ இங்கே நம்ம உள்ள காப்பீடு சம்மந்தமான நிறுவனங்கள் மேலே இவங்க முதலீடு செய்கிறது, இன்வெஸ்ட் பண்ணுறது. இதில் பார்த்திங்கன்னா இந்த 49% இந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல, இவ்வளோ பர்சன்டேஜ் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது, இது ஒரு ஓனர்ஷிப்பை குறைக்கிற மாதிரி. இப்போ ஒரு ஓய்வூதிய நிதி சம்மந்தமான ஒரு நிறுவனம் ஏ அப்படிங்கிற நிறுவனம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து மக்களும் அவங்களோட ஷேரை வந்து போட்டிருப்பாங்க. ப்ளஸ் வெளிநாடுகள்லேருந்தும் எஃப்டிஐ மூலமாகவும் ஷேர் வந்திருக்கும். 49 வரைக்கும் தான் அலோவ் பண்ணுறாங்க. இப்போ 100% வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஏ கம்பெனி அப்படிங்கிறது வெளிநாட்டை சேர்ந்து ஒரு நபரால் தொடங்கப்பட்டது, வெளிநாட்டை சேர்ந்தவருக்கு சொந்தமான ஒரு கம்பெனியாக இது மாறிடும். ஓனர்ஷிப்பை குறிக்கிற மாதிரி தான் இந்த முதலீடுகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். 49 வரைக்கும் தான் இருந்துச்சு. அதாவது வெளிநாட்டை சேர்ந்தவங்க இங்கே உள்ள காப்பீடு நிறுவனங்களை வந்து ஓய்வூதிய நிறுவனங்களை வந்து ஓனர்ஷிப்புக்கு எடுத்துக்கிற மாதிரி கிடையாது முன்னாடி ஆப்ஷன். இப்போ 100% வரைக்கும் அலோவ் பண்ணுறதுக்காக ஒரு மசோதாவை கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஓய்வூதியம், பென்ஷன் துறையில் அந்நிய நேரடி முதலீட்டு வரம்பை 100% வரைக்கும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கான மசோதா நாடாளுமன்றத்தில் விரைவில் தாக்கல் செய்ய வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்காங்க. அதனால தான் அதை பார்க்குறோம். இப்போ 49% எஃப்டிஐ அலோவ் பண்ணுறாங்க. இந்த 100% அதிகரிக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி அதிகரிக்கிறாங்க அப்படின்னா எந்த சட்டத்தில் நம்ம வந்து திருத்தம் மேற்கொள்ளணும் அப்படின்னா, ஓய்வூதிய நிதி ஒழுங்காற்று மற்றும் மேம்பாட்டு ஆணைய சட்டம் 2013 திருத்தம் செய்ய வேண்டியதாக இருக்கும். ஏற்கனவே 2025 இப்போது காப்பீடு துறையில் அந்நிய நேரடி முதலீட்டு வரம்பை 74 100% அதிகரிக்கிறதுக்கு மசோதாவுக்கு நாடாளுமன்றம் ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. அடுத்து நேஷ்னல் கரண்ட் அஃபேர்ஸ், பயணிகளின் பாதுகாப்பு என்பது கீழ்கண்ட எந்த அரசமைப்பு சட்டப்பிரிவின் கீழ் ஒருங்கிணைந்த அம்சம் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது? ஆன்சர் ஆர்டிகல் 21. ஆர்டிகல் 21 அப்படிங்கிறது சுதந்திரமான வாழ்வதற்கான உரிமை பற்றி சொல்லக்கூடியது. இப்போ வாழ்வதற்கான உரிமை அப்படின்னா சும்மா நீங்கள் வந்து ப்ரீத் பண்ணிக்கிட்டே மட்டும் சுவாசிச்சுக்கிட்டே மட்டும் இருக்கிறதா அப்படின்னா கிடையாது. கண்ணியமான சுதந்திரமாக வாழ்வதற்கான உரிமை பற்றி சொல்லக்கூடியதான் இந்த ஆர்டிகல் 21 அப்படிங்கிறத. இப்போது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சுதந்திரமான வாழ்வதற்கான உரிமை, கண்ணியமான உரிமை ஆர்டிகல் 21 சொல்கிறது வந்து இதுக்குள்ளே பயணிகளோட பாதுகாப்புமே உள்ளடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் ஒரு கேஸில் வந்து சுப்ரீம் கோர்ட் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பயணிகளுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது அரசமைப்பு சட்டத்துடைய 21வது பிரிவின் கீழ் கண்ணியத்துடன் வாழும் உரிமையின் ஒருங்கிணைந்த ஒரு அம்சம் தான் இது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அதாவது தேசிய நெடுஞ்சாலைகளில் பார்த்திங்கன்னா ஒரு 75 கிலோமீட்டருக்கு இடையில, ஒவ்வொரு 75 கிலோமீட்டருக்கும் இடையில நம்ம ஆம்புலன்ஸ் அவசரகால டைமில் மீட்பதற்கான வசதிகளை வந்து நிறுவனம், ஆம்புலன்ஸ் அமைக்கணும், மீட்பு கிரேன்கள் இந்த மாதிரி 60 டேஸ்க்குள்ளே அமைக்கப்படணும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ தேசிய நெடுஞ்சாலைகளில் வந்து இப்போது போயிட்டுருக்கு இல்லையா, வண்டியெல்லாம் நிறைய போயிட்டுருக்கும் இல்லையா, அதை வந்து நீங்கள் ஒவ்வொரு இடம் கொடுத்துருக்காங்க செக் பண்ணுறதுக்கான இடம் சொல்லி, அந்த இடத்த தவிர ஒதுக்கப்பட்ட இடங்களை தவிர பிற இடங்களில் இந்த மாதிரி கனரக வாகனங்கள், சரக்கு, அப்புறம் பயணிகள் வாகனங்களை நிறுத்தக்கூடாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க. ஸோ ஆர்டிகல் 142 யூஸ் பண்ணி தான் இந்த மாதிரியான உத்தரவை வந்து வழங்கியிருக்கு சுப்ரீம் கோர்ட்டு. நேஷ்னல் கரண்ட் அஃபேர்ஸ், பிற வெளிநாடுகளில் வாழும் இந்திய வம்சாவளியினருக்கு வழங்கப்படும் அட்டை எது? ஆன்சர் ஓசிஐ கார்டு. ஓசிஐனா ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா.
அதாவது என்னென்னா, இப்போ வெளிநாடுகளில் இருக்காங்க இல்லையா, இந்தியாவில் பிறந்தவங்களா இருந்திருப்பாங்க. ஆனால் வெளிநாட்டுக்கு போய் இப்போ அமெரிக்காவில் போயிட்டு அங்கேயே சிட்டிசன்ஷிப் வாங்கி அங்கேயே இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓசிஐ கார்டு அப்படிங்கிறது கொடுப்பாங்க, அவங்க அப்ளை பண்ணாங்க அப்படின்னா. இப்போ ஓசிஐ கார்டுக்கும் விசாவுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, ஓசிஐ கார்டு ஹோல்டர் அப்படிங்கிறது இந்திய வம்சாவளியினருக்கு தான் கொடுப்பாங்க. விசா அப்படிங்கிறது வெளிநாடுகளில் இந்த இந்தியாவுக்கு வர்றதுக்கான அனுமதி பெறக்கூடிய ஒரு இதுதான் இது விசா அப்படிங்கிறது. ஓசிஐ கார்டு ஹோல்டராக இருக்காங்க அப்படின்னா, அவங்க எந்த பர்பஸ்க்காகவும் எத்தனை தடவை வேணாலும் விசா இல்லாமல் ஓசிஐ கார்டு ஹோல்டர் இந்தியாவுக்கு வர முடியும். ஆனால் இந்தியாவுக்கு வெளிநாட்டை சேர்ந்தவங்க வரணும் அப்படின்னா விசா மூலமாக தான் வரணும். அதுவும் குறிப்பிட்ட டைம் தான் இங்கே ஸ்டே பண்ணலாம். அதை தொடர்ந்து ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா அதை ரினியூ பண்ணிக்கிட்டு இருக்கணும். இந்த ஓசிஐ கார்டு ஹோல்டருக்கு அந்த மாதிரி அவசியம் கிடையாது, அந்த மாதிரி பண்ணணும்னு கிடையாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஓசிஐ கார்டு வச்சுருக்கவங்க இப்போது இங்கே எங்கே வேணாலும் தங்கலாம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இன்னொன்று, இவங்க பொலிட்டிக்கல் ஆஃபீஸை வந்து இங்கே வச்சுருக்க முடியாது, ஓட் பண்ண முடியாது. இவங்க வந்து மல்டிபிள் டைம்ஸ் இங்கே வரலாம் அந்த விசா, அதாவது இந்த ஓசிஐ கார்டை வச்சுட்டு விசா இல்லாமல். ஆனால் யாருக்கும் ஓட் பண்ண முடியாது, பொலிட்டிக்கல் ஆஃபீஸ் வந்து இங்கே ஹோல்ட் பண்ண முடியாது, கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு இவங்க அப்ளை பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து ஓசிஐ கார்டு ஹோல்டருக்கான அந்த முக்கியமான விஷயங்கள். இப்போ எதுக்காக இந்த ஓசிஐ கார்டு பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, இலங்கையில் இந்திய வம்சாவளியை சேர்ந்த தமிழ் சமூகம் அப்படிங்கிறவங்க இருக்காங்க இல்லையா, இப்போ அவங்களில் பார்த்தீங்கன்னா 6ஆம் தலைமுறையை சேர்ந்தவங்க வரைக்குமே இந்த ஓசிஐ கார்டு வழங்குறத விரிவுபடுத்துவதாக சொல்லியிருக்காங்க. 6th ஜென்ரேஷன் வரைக்கும் ஓசிஐ கார்டு வந்து வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அதை இப்போது எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் வந்து இலங்கைக்கு போயிருக்காங்க. ஸோ இந்த டைமில் தான் இதை தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து, இலங்கையில் பார்த்திங்கன்னா இந்தியா நிதி உதவியோட வீடுகள் கட்டப்படுகிறது. ஸோ இது வரைக்கும் 50,000 வீடுகளை வந்து இந்திய அரசு வழங்கியிருக்காங்க இலங்கை மக்களுக்கு. மேலும் 10,000 வீடுகள் வந்து 4வது கட்டத்தில் தமிழ் மக்களுக்கு வழங்கப்பட இருப்பதாக சொல்லியிருக்காங்க. டிட்வா புயலில் பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு உதவுவதற்காக சாகர்பந்து நடவடிக்கையில் நிவாரணப் பொருட்கள்லாம் வழங்கியிருப்பாங்க. 450 மில்லியன் அமெரிக்க டாலருக்கு அதிகமான உதவி தொகுப்பையும் இப்போ வழங்குவதற்கு பிளான் பண்ணியிருப்பதாக சொல்லியிருக்காங்க. அடுத்த அப்பாயின்மெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ். மாநிலங்களவை செயலராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் KS சோமசேகர். ஸோ இப்போ மாநிலங்களவை செயலராக KS சோமசேகரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் தான் அந்த KS சோமசேகர். மாநிலங்களவை தலைவராக இருப்பவர் யாருன்னா CP ராதாகிருஷ்ணன். இவர் தான் மாநிலங்களவை செயலராக KS சோமசேகரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த, மாநிலங்களவை துணைத் தலைவராக இப்போது ஹரிவன்ஷ் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் லாஸ்ட் டே கரண்ட் அஃபேர்ஸில். அடுத்த அப்பாயின்மெண்ட்ஸ். நாடாளுமன்றம் அல்லது சட்டமன்றத்தில் ஆளும் அரசுக்கு நாடாளுமன்றம் அல்லது சட்டமன்றத்தில் ஆளும் அரசுக்கு தற்போதைய உறுப்பினர்களின் பெரும்பான்மை ஆதரவு உள்ளதா என்பதை நிரூபிக்க நடத்தப்படும் வாக்கெடுப்பு என்ன? ஆன்சர் நம்பிக்கை வாக்கெடுப்பு. ஸோ இப்போ நாடாளுமன்றத்துலேயோ அல்லது சட்டமன்றத்துலேயோ பார்த்திங்கன்னா அந்த தலைமைக்கு வந்து அந்த இப்போ ஆளும் கட்சி மேலே நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்மானம் கொண்டு வருவாங்க. நம்பிக்கை இருக்கா அப்படிங்கிறத பற்றி ஒரு தீர்மானம் கொண்டு வருவாங்க. அதில் பார்த்திங்கன்னா 50% ஓட்டுக்கு மேலே கிடச்சிருச்சு அப்படின்னா நம்பிக்கை வாக்கெடுப்பு வந்து நிறைவேற்றப்படும், சக்ஸஸ்ஃபுல்லாகும், அந்த ஆட்சி வந்து மறுபடியும் தொடரும். ஆனால் 50%க்கு கம்மியாக தான் வந்து சப்போர்ட் கிடைக்கிது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஆட்சி அப்படிங்கிறது கவிழ்ந்துடும். இப்போது பீகாரில் பார்த்தீங்கன்னா சாம்ராஜ் சௌதரி வந்து புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்காரு. ஏற்கனவே முதலமைச்சராக இருந்த நிதிஷ்குமார் வந்து மாநிலங்களவை உறுப்பினராக பொறுப்பேற்றிருக்காரு. முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். ஸோ இப்போ புதிய தலைமையில் இப்போ ஆட்சியானது அமைக்கிறாங்க இல்லையா, இந்த புதிய தலைமைக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பு அப்படிங்கிறது கொண்டு வர போகிறாங்க. ஸோ இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு அப்படிங்கிறது முதலமைச்சரோ, இப்போது சட்டப்பேரவையாக இருந்துச்சுன்னா இங்கே முதலமைச்சரும், நாடாளுமன்றத்தில் வந்து பிரதமரும் தாமாக முன் வந்து இந்த தீர்மானத்தை அறிமுகப்படுத்துவாங்க. ஸோ மொத்த உறுப்பினர்களில் 50%, பாதி அளவுக்கு அதிகமான ஆதரவு கிடைக்கிது அப்படின்னா அந்த அரசு தொடர்ந்து நீட்டிக்கும். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஆட்சியானது கவிழ்ந்துடும். இப்போ பீகாரில் நம்பிக்கை வாக்கெடுப்பு 24ஆம் தேதி நடக்க போகுது, அதனால தான் பார்க்குறோம். அடுத்து, இம்பார்ட்டன்ட் டே. பஹல்காம் தாக்குதலின் 1ஆம் ஆண்டு நினைவு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஏப்ரல் 22. இதே டேயில் ஏப்ரல் 22 2025 ஜம்மு காஷ்மீரில் பஹல்காமில் பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் வந்து தாக்குதல் நடத்தியிருப்பாங்க. அதில் 26 பேர்கிட்ட இறந்துருப்பாங்க. 25 சுற்றுலா பயணிகள் உட்பட 26 பேர் வந்து உயிரிழந்திருப்பாங்க. ஸோ அதுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற ஒரு நடவடிக்கையை மே 7ஆம் தேதி நம்ம இந்தியா வந்து மேற்கொண்டிருக்கும். அதில் பாகிஸ்தானுடைய பயங்கரவாத கட்டமைப்புகள் மீது மிக துல்லியமாக தாக்குதல் நடத்தியிருப்பாங்க. பெஹல்காம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மினி சுவிட்சர்லாந்து அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடியது.
அங்கே தான் இந்த அட்டாக் அப்படிங்கிறது பண்ணியிருப்பாங்க. 2025 ஏப்ரல் 22ல் லஷ்கர் ஏ தொய்பா அப்படிங்கிற பயங்கரவாதிகள் வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்த பெஹல்காம் வந்து ஜம்மு காஷ்மீரில் அனந்த்நாக் மாவட்டத்தில் இருக்கு. அடுத்து இம்பார்ட்டன்ட் டே, உலக கல்லீரல் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஏப்ரல் 19ஆம் தேதி தான் உலக கல்லீரல் தினம் அப்படிங்கிறது செலிப்ரேட் பண்ணுறோம். அதாவது கல்லீரல் சார்ந்த பாதிப்புகள் குறித்த விழிப்புணர்வை மக்கள்கிட்ட ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டே. மனித உடலில் 2வது பெரிய உறுப்புனா அது கல்லீரல் தான். ஸோ இந்த வருஷம் தீம் என்னென்னா சாலிட் ஹேபிட்ஸ் ஸ்ட்ராங் லிவர் அப்படிங்கிறது தான் தீம். அடுத்து ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். ஜெர்மனியில் நடைபெற்ற ஸ்டட்கார்ட் ஓப்பன் மகளிர் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் எலனா ரைபாகினா. எலனா ரைபாகினா பார்த்தீங்கன்னா இப்போது ஜெர்மனியில் நடந்த ஸ்டட்கார்ட் ஓப்பன் மகளிர் டென்னிஸ் போட்டியில் சாம்பியனாக இருக்காங்க. ஃபைனல்ஸில் வந்து இவங்க கரோலினா முசோவாவை வந்து வீழ்த்தியிருக்காங்க. அடுத்து பார்சலோனா ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் ஸ்பெயினில் நடந்திருக்கு. அதில் வந்து ஃப்ரான்ஸுடைய ஆர்த்தர் ஃபில்ஸ் சாம்பியன் இருக்காங்க. அடுத்து BMW ஓப்பன் ஆடவர் டென்னிஸ் போட்டி ஜெர்மனியில் நடந்திருக்கு. அதில் அமெரிக்காவுடைய பென் ஷெல்டன் சாம்பியன். 500 புள்ளிகளை கொண்ட ATP போட்டியில் 3 முறை சாம்பியனான முதல் அமெரிக்கர் அப்படிங்கிற சாதனையை பென் ஷெல்டன் இதன் மூலமாக படைச்சிருக்காரு. அடுத்து ஸ்போர்ட்ஸ் தான். BWF உலகக்கோப்பை பேட்மிண்டன் போட்டியானது எங்கு நடைபெற உள்ளது? அண்ட் சார் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ BWF உலகக்கோப்பை பேட்மிண்டன் போட்டி அப்படிங்கிறது நடக்க போகுது. இப்போ 17 வருஷத்துக்கு அப்புறமா இப்போ தான் இந்த BWF உலகக்கோப்பை பேட்மிண்டன் போட்டி ஆகஸ்ட் 17லேருந்து 23ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுது. அடுத்ததாக ஷார்ட் நியூஸ். சர்வதேச கச்சா எண்ணெய் விநியோகத்தில் முக்கியமான ஒரு இடம் தான் அந்த பாதை தான் அந்த ஹோர்மூஸ் நீரிணை. அதை மறுபடியும் தன்னோட முழு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து அனைத்து வணிக கப்பல்களோட போக்குவரத்தையும் தடுத்திருக்கு ஈரான். இந்த 10 டேஸ்க்கு வந்து அந்த அமைதி ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு இந்த போரை ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. ஈரானும் அமெரிக்காவும் பார்த்துருப்போம். ஹோர்மூஸ் நீரிணையை திறந்திருப்பாங்கன்னு பார்த்துருப்போம். இப்போ மறுபடியும் முழு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க ஈரான். அடுத்து அந்நிய செலாவணி கையிருப்பு அப்படிங்கிறது 70,094.6 கோடி டாலராக அதிகரிச்சிருக்கு. பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற பயங்கரவாதிகளால் பெஹல்காமில் நிறைய மக்கள் 26 பேர்கிட்ட உயிரிழந்திருப்பாங்க இல்லையா, அது குறித்த கண்காட்சியை அமெரிக்க நாடாளுமன்றத்தில் இந்திய தூதரகம் நடத்த போகிறாங்க. 1 இயர் வந்து முடிவடையுது இல்லையா, அதையொட்டி. அடுத்து ஏப்ரல் 19 and 20 கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். அதுக்கு முன்னாடி 25ஆம் தேதி தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம சேனலில் ஸ்டார்ட் ஆகுது. 26ஆம் தேதி வந்து ஓல்டு புக்கும் 25ஆம் தேதி நியூ புக் தமிழ் டெஸ்ட் பேட்சும் ஸ்டார்ட் ஆகுது. இதை பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து மே மாதம் பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதி வந்து ஜிஎஸ் டெஸ்ட் பேட்ச்சு, மே 5 வந்து கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச்சு, கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன், பிசி டெஸ்ட் பேட்ச்சு இதெல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. எல்லா டீட்டெயிலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் முதல் அதிநவீன 3D கண்ணாடி சிப் பேக்கேஜிங் ஆலை எங்கு அமைக்கப்படுகிறது? ஆன்சர் புவனேஸ்வர். G20 செயற்கைக்கோள் எந்த ஆண்டு விண்ணில் செலுத்தப்பட உள்ளது? 2027. டிஜிட்டல் கைது மோசடியை தடுக்க சிபிஐ சார்பில் டேஷ் பெயரில் சேட்பாட் வசதி தொடங்கப்பட்டுள்ளது. அபய். ஓய்வூதிய நிதியில் அந்நிய நேரடி முதலீட்டு வரம்பு எத்தனை சதவீதமாக உள்ளது? ஆன்சர் 49%. பயணிகளின் பாதுகாப்பு என்பது கீழ்கண்ட எந்த அரசமைப்பு சட்டப்பிரிவின் கீழ் ஒருங்கிணைந்த அம்சம் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது? ஆர்டிகல் 21. பிற வெளிநாடுகளில் வாழும் இந்திய வம்சாவளியினருக்கு வழங்கப்படும் அட்டை எது? ஆன்சர் OCA கார்டு. மாநிலங்களவை செயலராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் KS சோமசேகர். நாடாளுமன்றம் அல்லது சட்டமன்றத்தில் ஆளும் அரசுக்கு தற்போதைய உறுப்பினர்களின் பெரும்பான்மை ஆதரவு உள்ளதா என்பதை நிரூபிக்க நடத்தப்படும் வாக்கெடுப்பு என்ன? ஆன்சர் நம்பிக்கை வாக்கெடுப்பு. பெஹல்காம் தாக்குதலின் 1ஆம் ஆண்டு நினைவு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஏப்ரல் 22. உலக கல்லீரல் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஏப்ரல் 19. ஜெர்மனியில் நடைபெற்ற ஸ்டட்கார்ட் ஓப்பன் மகளிர் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? எலனா ரைபாகினா. BWF உலகக்கோப்பை பேட்மிண்டன் போட்டியானது எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் இந்தியா. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.